இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் முறை வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய லெசன் 12th கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 1. இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக படிப்போம், நல்லா மார்க் எடுப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டினாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர். லெசனோட ஸ்டார்டிங்லேயே இருக்கும். புக் பேக் கொஸ்டினாக இருக்குது, பப்ளிக் கொஸ்டினாக இருக்குது, ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதுனா ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது புக் பேக் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டினாக இருக்கக்கூடிய மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். தெளிவாக படித்து எழுதி பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். இந்த கொஸ்டினில் புக் பேக்கில் என்ன ரீசனபிள் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதையும் படிச்சுக்கணும், ப்ளஸ் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துக்கணும். என்ன ஓர், என்னென்ன காம்ப்ளெக்ஸ் அடிஷன் பண்ணுறோம், என்ன ரீசனுக்காக அடிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இதில் கொஸ்டின் வந்தால் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் ஒன் லீச்சிங் ப்ராசஸ். இதில் டைப்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சைனைட் லீச்சிங், அதுலேயே சிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கிடைக்கும். அடுத்து அம்மோனியா லீச்சிங், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல், ரியாக்ஷன் பார்த்தா மாற்றலாம். தென் அல்கலி லீச்சிங், ஆசிட் லீச்சிங். நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான கொஸ்டினாக இருக்கக்கூடிய லிமிட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட் டயக்ராம். பப்ளிக்கில் வந்த கொஸ்டினை எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. லிமிட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 பாயிண்ட்ஸ் இருக்கும், தெளிவாக படித்து எழுதி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அல்லது ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தியரிட்டிக்கல் ரியாக்ஷன் பார்ட்டாக இருக்கும். ஸோ தெளிவாக ஒரு முறை படித்து எழுதி பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், புக் பேக் கொஸ்டின். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டினாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஜோன் ரிஃபைனிங். ஒரு தியரிட்டிக்கல் பாராகிராஃப் ஓரியன்டாக இருக்கும். கீ ஆன்சர் எதுன்னு கேட்டு அதை எழுதினா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது ஜோன் ரிஃபைனிங். அடுத்தது இந்த லெசனில் பலமுறை கேட்ட வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் மெத்தடில் மான் ப்ராசஸ், வானார்கள் ப்ராசஸ். மான் ப்ராசஸ் நிக்கல் கார்பனைல் 2 ரியாக்ஷன் இருக்கும். 2 ரியாக்ஷனுக்குமான டெம்பரேச்சர் தெளிவாக படித்து எழுதி பார்த்துட்டோம்னா ஃபுல் மார்க் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு பப்ளிக் கொஸ்டினாக யூசஸ் ஆஃப் ஜிங்க், ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. ஓவராலாக ஃபஸ்ட்டு லெசனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர், மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், லிமிட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளுக்கு. அடுத்து ஜோன் ரிஃபைனிங் இருக்குது, மான் ப்ராசஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது. புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையும் படிங்க, எழுதி பாருங்கள். ரீசனபிள் கொஸ்டினாக இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன சொல்ல வரான்னு கான்செப்டாவது எழுதுங்க. நீங்கள் யூசஸ் இருக்குது, லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ தெளிவாக படித்து எழுதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து வரக்கூடிய ஃபுல் மார்க்கை நம்மளால் எடுக்க முடியும். நல்லா படிங்க, நிறையா மார்க் எடுங்க. வாழ்த்துக்கள்.